அனைவருக்கும் வணக்கங்க. 2026ஆம் ஆண்டில் வரக்கூடிய இந்த சூரிய கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம். இந்த வருஷத்தில் ஏற்கனவே ஒரு சூரிய கிரகணம் நடந்து முடிஞ்சிருச்சு, ஒரு சந்திர கிரகணமும் முடிஞ்சிருச்சு. இப்போது 71 ஆண்டுக்கு பிறகு இந்த இரண்டாவது சூரிய கிரகணம் வந்திருக்கு. அதாவது இந்த வருஷத்துடைய இரண்டாவது சூரிய கிரகணம் 71 ஆண்டுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு அதிசயத்தை கொண்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த 2026ஆம் ஆண்டினுடைய இந்த சூரிய கிரகணம் மிக நீண்ட நேர சூரிய கிரகணமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் ஜோதிட கணக்கீட்டின்படி இந்த கிரகங்களுடைய நிகழ்வு பற்றிய முக்கியமான தகவல்களும் அதே போல் அறிவியல் ரீதியான பார்வைகள் பற்றியும் நிறைய சொல்கிறாங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கிரகத்தினுடைய இந்த சூரிய கிரகணத்தால் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் அமைய போகிறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு ஜோதிட சந்தேகங்கள் இருக்குது, உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அதை தீர்க்கிறதுக்கான வழி தெரியாமல் முழிச்சிட்ருக்கேன் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஜோதிட ரீதியான பலன்கள் சொல்லிடுவாங்க. நாம் இப்போ சூரிய கிரகணத்தை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இந்த சூரிய கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியனுக்கு பூமிக்கு இடையில சந்திரன் வரும்போது சூரிய கிரகணம் நடக்குதுங்க. இந்த கிரகணம் ஒரு வளைய சூரிய கிரகணமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரகணத்தில் சூரியனுடைய மையப்பகுதி மட்டும் நிழல் பகுதியில் வரும் வகையில் சந்திரன் சூரியனை மறைக்குது. அத்தகைய இந்த சூழ்நிலையில் சூரியன் ஒரு வளையம் போல தோன்றுது. இது ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு அழைக்கிறாங்க. முக்கியமாக இந்த ஆண்டினுடைய இரண்டாவது சூரிய கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 71 ஆண்டுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு அதிசயம் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, இந்த கிரகணத்தை தொடர்ந்து 2027ஆம் ஆண்டு மிக நீண்ட சூரிய கிரகணம் ஒன்று நிகழ இருக்குது. அதாவது ஆகஸ்ட் 2ஆம் தேதி, அதாவது 2026ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய இந்த ஆகஸ்ட் 2ஆம் தேதி சூரிய கிரகணம் நடக்குது. இதே போல் சரியாக 6 நிமிடங்கள் 23 வினாடிகள் நீடிக்க உள்ளது அப்படின்னு சொல்லப்படுது. இதே போல் இதற்கு முன்னதாக இந்த கிரகணம் எப்போ நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே போல் ஒரு சூரிய கிரகணம் 1955ஆம் ஆண்டு ஜூன் 20ஆம் தேதி 7 நிமிடம் நீடித்திருக்கு. 7 நிமிடம் 8 வினாடிக்கு இந்த சூரிய கிரகணம் நடந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க நிகழ்வாக சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த 71 ஆண்டுக்கு பிறகு நடக்கக்கூடிய இந்த அதிசயமான கிரகணம் இப்போ நடக்கக்கூடிய 2026ல் இந்தியாவில் தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2026ஆம் ஆண்டினுடைய கடைசி சூரிய கிரகணம் ஆகஸ்ட் 12ஆம் தேதி நடக்க இருக்குங்க. இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது. கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து, ரஷ்யாவினுடைய சில பகுதிகள் மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகளில் முழுமையாக தெரியும். இந்த கிரகணம் இந்தியாவிலும் தெரியாது என்பதால் சூத காலம் எதுவும் சொல்லப்படலை. அதாவது எதுவும் செல்லுபடி ஆகாது, சூத காலம் நமக்கு எதுவும் பிரச்சனையை கொடுக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சூத காலம் அப்படின்னா தோஷ நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்சாங்கத்தின்படி சூத காலம் கிரகணத்திற்கு 9 மணி நேரத்துக்கு முன்னாடியே தொடங்கிடுமா. இந்த காலம் சூதக் அப்படின்னு சொல்லப்படுகிறது, அதாவது தோஷ காலம். இந்த காலத்தில் பூமியினுடைய வளிமண்டலம் மாசுபடுவதாக நம்பப்படுது. இது போன்ற மாசுபாட்டால் ஏற்படக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய பக்க விளைவுகளை தவிர்க்கக்கூடிய கூடுதல் முன்னெச்சரிக்கைகள் எடுக்கப்படணும் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லப்படுது. அந்த நேரத்தில் எந்த சுப காரியங்களையும் செய்யக்கூடாது. கோவில்களுடைய கதவுகள் கூட சூத காலத்துக்கு பிறகு மூடப்படும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாதாரணமாகவே கிரகணங்கள் வரும்போது ஒரு சில ராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அந்த வகையில் இந்த ஆண்டினுடைய இந்த சூரிய கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் ஆகஸ்ட் 12ஆம் தேதி 10:42 மணிக்கு செவ்வாய் கிரகம் இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்குள்ளே நுழையிறாரு. இதனால் ஒரு சில ராசிக்காரங்கள் தேவையில்லாத மன அழுத்தம் இது மாதிரியான நிலையில் சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக என்னென்ன ராசிகள் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது மகர ராசிக்காரர்களுக்கு
இந்த காலகட்டம் ஒரு நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய காலகட்டமாக அமையும். எந்த ஒரு வியாபாரம் ஒப்பந்தத்தில் கையெழுத்து விடுறதுக்கு முன்னாடி நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கிறது ரொம்ப அவசியம். கடன் வாங்குவதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இந்த காலகட்டங்களில் நீங்கள் அதனால் தப்பிக்க முடியும். அதாவது கடன் வாங்காமல் தவிர்க்கிறதுனால உங்களால் தப்பிக்க முடியும். இந்த நேரத்தில் நீங்கள் கடன் வாங்கும்போது அது உங்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இதே போல் தனுசு ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க சற்று விட்டு கொடுத்து போகிறது அவசியம். எந்த ஒரு விஷயத்தையுமே நிதானமாக யோசித்து செயல்படும் போது அதில் நீங்கள் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு நீங்கள் தனிப்பட்ட முறையில் நம்பிக்கையோடு எந்த ஒரு முயற்சியும் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி பாதைக்கு கொண்டு செல்லும். பூர்வீக சொத்துக்களால் சில மன சங்கடங்களை சந்திக்கிறதுக்கான காலகட்டமாக கூட அமையலாம். பொன் பொருள் போன்ற விஷயங்களை நீங்கள் மிகுந்த கவனத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே போல் அடுத்ததாக கன்னிராசிக்காரர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதாவது மனரீதியாக நீங்கள் ஒரு சில சங்கடங்களை சந்திக்கிறதுக்கான காலகட்டமாகவும் இருக்கும். முக்கியமாக பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்ற பாதைக்கு செல்லக்கூடியதாகவும், குடும்பத்தினரிடம் தேவையில்லாத வாக்குவாதம், பிரச்சனை இவையெல்லாம் வைத்துக்கொள்ள வேண்டாம் அப்படின்னும், காது தொடர்பான விஷயங்களை மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு உடல் நலத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் உடனடியாக மருத்துவரை போய் பார்க்கறது தான் நல்லது. அதேபோல் அடுத்ததாக மிதுன ராசிக்காரர்களுக்கு வேலையில் மிகவும் கவனமாக இருக்கணும். வேலையில் சில மன அழுத்தங்கள் வரலாம். ஒரு சிலருக்கு திடீர் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படலாம். மருத்துவ செலவுகள் வர்றதால மன நிம்மதி இழக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். மிதுனம், கன்னி, தனுசு, மகரம் இந்த ராசிக்காரர்கள்லாம் இந்த கிரகண நேரத்தில் முக்கியமாக கவனத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக பெரிதாக யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் இருக்காது அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த கிரகண நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்றாவே காலங்காலமாகவே இருந்துட்டு வருது அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது இந்த நேரத்தில் நம்மளால் நமக்கு ஏதாவது ஒரு கெட்ட நேரம் வருது அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும் அப்படின்னும், அதுபோல் இதை நம்ம கவனத்தில் கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த சூரிய கிரகணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு நன்மையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த கிரகணங்களை எல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதே போல் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுடைய ஜோதிட பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வருடத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த கிரகணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த செவ்வாய் பெயர்ச்சியோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய கிரகணமாக இந்த சூரிய கிரகணம் பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதில் முக்கியமாக இந்த கிரகணம் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு நன்மையாகவே இருக்கும். இந்த கிரகணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எல்லாருக்குமே கெடுதல் தான் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இந்த 2026ஆம் ஆண்டினுடைய இறுதியில் ராகு பகவான் மகர ராசிக்கும் கேது பகவான் கடகராசிக்கும் மாறுறாரு. ராகு ஆசைகளையும் அதீத வளர்ச்சியும் குறிப்பார். கேது ஞானம், ஆன்மீகம் மற்றும் மோட்சத்தை குறிக்கும். இந்த பயிற்சியால் பலருக்கும் வாழ்க்கையில் திடீர் திருப்பு முனைகளும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் வெளிநாட்டு பயண வாய்ப்புகளும் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த கிரகண நேரத்தில் நம்மளுக்கு பிடித்த கடவுளை போய் வழிபாடு செய்கிறது நல்லது. இந்த நேரத்தில் கோவில்கள் இருக்காது, கோவில்களினுடைய நடை சார்த்தப்பட்டிருக்கும். ஆனால் இந்த சூரிய கிரகணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு இந்தியாவில் பார்க்கும்போது இரவு நேரத்தில் வருது. அதனால் இந்த இரவு நேரத்தில் வரக்கூடிய இந்த கிரகணம் நமக்கு பெரிதாக எந்த விதமான கஷ்டத்தையும் ஏற்படுத்தாது, நமக்கு கெடுதலை கொடுக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சந்திர கிரகணம் அடுத்ததாக இந்த 2026ஆம் ஆண்டுலேயே இந்த ஆகஸ்ட் இறுதியிலேயே சந்திர கிரகணம் வருது. இந்த கிரகணமும் பகல் நேரத்தில் வருது. சந்திர கிரகணம் பகல் நேரத்தில் வரதால இந்தியாவில் அந்த கிரகணத்தையும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுது.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் நாம் இந்த சூரிய கிரகணத்தை பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்துருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.